பேப்பர்ல எனக்கு தேவையான விஷயம் ஏதாவது போட்டுக்க வக்கீல. வருமானம் குறைஞ்ச வியாபாரிகளுக்கு வளர்ச்சி நிதி கொடுக்க போறதா போட்டிருக்கு. எனக்கு அதுல ஏதாவது தேர்மான்னு பாருங்க வக்கீல. நீ ஐஆர்டிபில வாங்கின லோனுக்கு அசலாவது கட்டு. லோன் கொடுத்த ஆபீசர் என்ன கண்டபடி திட்டுறான். உன்னை எதுக்கு திட்டணும்? நீயா லோன் கொடுத்த? நீ வெறும் செக்யூரிட்டி கார்டு தானே போட்டிருப்ப, அதுக்கு தேவையானது வாங்கியிருப்பல. யாருகிட்ட வா போன்னு பேசிக்கிட்டு இருக்க? ஒன்னு வக்கீலுன்னு கூப்பிடணும், இல்ல ராமநாதன் அண்ணான்னு கூப்பிடணும். மரியாதை முக்கியம். வக்கீல் வீட்டுல எடுபடி வேலை பார்த்தவெல்லாம் வக்கீலாக முடியுமா? சிரிக்காத, செதறிடுவ. இந்த ஊருக்கு சிறுத்தை வருது சும்மா இல்லையா? இந்த மாதிரி உருப்படாதவன் பாடிய பாத்துருக்க. வக்கீல கணக்கு அதிகமாயிருச்சு. தரேன். உன் வீட்டுல கக்கூஸ் கட்டுறதுக்கு கார்பரேஷன்ல அப்ளை பண்ணதை மறந்துட்டியா? அது கிடைக்கலையே வக்கீல. அப்போ கார்பரேஷன்ல அனுமதி கிடைக்கிற வரைக்கும் காலையில நீ வெளியே போக மாட்ட. அப்ளிகேஷன்ல கையெழுத்து போட்டா மட்டும் வேலை ஆயிடாது. அனுமதி கிடைக்கணும்னா கொஞ்சம் சில்லறைய வெட்டி தான் ஆகணும். ஏன் பாக்கெட்ல இருந்து நீ வெளியே போகணுன்றதுக்காக எவ்வளவு செலவு பண்ணிருப்பேன் தெரியுமா? காலையில போக விட மாட்டாங்க. போற போக்குல இந்த ஆளுகிட்ட காசை வாங்க நான் இன்னொரு வக்கீல்கிட்ட போகணும் போல இருக்க. என்ன வக்கீல் எப்படி போயிட்டு இருக்கு? இன்னும் போல, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியாம இந்த ஊர்ல என்ன நடக்க போகுது? என்ன இங்க நிக்கிற? இல்ல சும்மாதான் கொஞ்சம் பாரத்தை இறக்கலாமேன்னு. வக்கீலு, ஊர்க்காரங்கெல்லாம் டாய்லெட் கட்டிக்க கார்பரேஷன்ல அனுமதி வாங்கி தர. உன் வீட்டுல ஒரு டாய்லெட்டை கட்டிக்கலாம்ல வக்கீலு? அனுமதி எல்லாம் கிடைச்சாச்சு, ஆனா இந்த சுகம் கிடைக்காதுல்ல, அதனாலதான் இப்படி. போன முறை மணிமாறனை சிறுத்தை அடிச்சதும் இந்த மாதிரி ஒரு புதருக்குள்ள இருந்துதான். சிறுத்தை கூட என்ன பார்த்துதானா பரிதாபப்பட்டு விட்டுரும். ஒருவேளை அதுக்கு நான் தான் தேவைன்னா புடிச்சிட்டு போட்டோம், விட்டுருங்க.